வெல்கம் டு 360 தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷன் பத்தி பார்க்க போறோம்னா, தமிழ்ல இந்த வருஷம் வெளியான எலெக்ஷன் அப்படின்ற படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். உரியடி விஜயகுமார் தான் இந்த படத்துல லீட் ரோல் பண்ணியிருப்பாரு. கண்டிப்பா இந்த படம் உங்க எல்லாருக்குமே பிடிக்கும் நம்புறேன். பார்க்கணும்னு நினைக்கிறவங்க ஃபுல் படத்தை கூட பாருங்க. இல்ல கதை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா போதும்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோவை கண்டினியூ பண்ணுங்க. எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. அது மூலியமா இந்த வீடியோ இன்னும் நிறைய பேர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கப்படும். இப்ப டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீனே 2016ல நடக்கிற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. அருண் அப்படின்ற நபர் பாரை விட்டு வெளியே வராரு. வண்டியை திருப்பி விடணும்னு நினைக்கிறாரு. ஆனா வண்டியோட டயரை யாரோ பஞ்சர் பண்ணிருக்கிறது இவருக்கு தெரிய வருது. இப்ப வேக வேகமா பாருக்குள்ள வந்துடுறாரு. யாரோ ஸ்கெட்ச் போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன், நம்ம எல்லாம் கவனமா இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஆட்கள் கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. அப்பதான் ஹீரோ இருக்கார்ல, இந்த இடத்துக்கு வந்து இந்த டீம் அட்டாக் பண்றாரு. ஹீரோ மட்டும் தனியா வரல, டீமோட தான் வந்திருக்காரு. எதனால இந்த அட்டாக் நடக்குது அப்படின்றதுலாம் போக போக தான் தெரிய வரும். இங்கதான் எலெக்ஷன் படத்தோட டைட்டில போடுறாங்க. இப்ப 2006ல இருந்து இந்த படத்தோட கதையை நமக்கு ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோவோட அப்பா இருக்காரு பாத்தீங்களா, கட்சி ஆபீஸ்க்கு போக போறாரு. துண்டி எங்கன்றது தெரியல, ஒய்ஃப் கிட்ட எடுத்து கொடு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு, ஏன் ஒரு நாள் துண்டி இல்லாம போக மாட்டீங்களான்னு கேக்குறாங்க. நீ தாலி இல்லாம வெளியே போவியா, அந்த மாதிரி தான் எனக்கு கட்சி துண்டு அப்படின்ற மாதிரி இவரும் துண்டை போட்டுட்டு வெளியே வராரு. இந்திக்கு எதிராக போராட்டம் நடந்தது பாத்தீங்களா, அதுல எல்லாம் இவர் ஈடுபட்டிருப்பாரு. இந்த கட்சிக்கு பல வருஷமா விசுவாசமா இவர் செயல்பட்டு இருக்காரு. இவர் மட்டும் இல்ல, இவரோட ஃப்ரெண்டும் இந்த கட்சிக்காக விசுவாசமா வேலை பார்த்துட்டு இருக்காரு. இந்த வாட்டி எனக்கு சீட்டு தரலனாலும் பரவாயில்ல, என் ஃப்ரெண்டுக்கு சீட்டு தாங்க அப்படின்ற மாதிரிலாம் ஹீரோவோட அப்பா சொல்லிட்டு, சரி நான் யோசிச்சு சொல்றேன் அப்படின்ற மாதிரி தலைவரும் சொல்றாரு. ஹீரோவோட அப்பாவுக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருக்காரு பாத்தீங்களா, அவரை பொறுத்த வரைக்கும் ஒரு பையன் ஒரு பொண்ணு இருப்பாங்க. ஹீரோ அடிக்கடி அந்த வீட்டுக்கு எல்லாம் போவாரு. ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி தான் பழகிட்டு இருப்பாங்க. ஒரு பொண்ணு இருக்கிறதா சொன்ன பாத்தீங்களா, அந்த பொண்ணை ஹீரோ படிப்படியா லவ் பண்ண ஆரம்பிச்சிருப்பாரு. அந்த பொண்ணுக்குமே ஹீரோ ரொம்ப பிடிக்கும். இவங்க ரெண்டு பேருமே க்ளோஸா பழகிட்டு இருக்கிறதெல்லாம் ஒரு சாங் மாதிரி நமக்கு காட்டுறாங்க. இவங்க லவ் பண்ணிட்டு இருக்கிறதுலாம் அந்த ஃப்ரெண்டோட வீட்டுக்கு பெருசா தெரியாது. என் ஃப்ரெண்டுக்கு சீட்டு தாங்கன்ற மாதிரி ஹீரோவோட அப்பா பேசி பார்த்தார்ல, ஆனா வேற ஒருத்தரை தான் நிக்க வைக்கிறதுக்கு கட்சி முடிவு பண்ணிருப்பாங்க. இது உள்ளாட்சி தேர்தல் தானே, சுயேட்சையாவே ஜெயிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி அந்த ஃப்ரெண்டு யோசிக்கிறாரு. நீ தான் சப்போர்ட்டிவா இருக்கணும்னு சொல்லிட்டு, ஆனா அப்பா இருக்கார்ல, கட்சி மீறி செயல்படக்கூடாதுன்னு யோசிக்கிறாரு. கட்சியில யாருக்காக வாக்கு கேட்க சொல்றாங்களோ அவங்களுக்காக வாக்கு கேட்கிறாரு. இதெல்லாம் பார்த்துட்டு இருக்க இந்த ஃப்ரெண்டு செம்மையா அப்செட் ஆயிட்டாரு. எனக்காக வேலை பார்க்காம அவனுக்காக வேலை பார்க்கறல அப்படின்ற மாதிரிலாம் கோவப்படுறாரு. ஹீரோவோட அப்பா யாருக்காக வேலை பார்த்தாரோ அவர் தான் இந்த எலெக்ஷன்ல ஜெயிச்சிருப்பாரு. நீங்க இல்லனா நான் ஜெயிச்சிருக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரிலாம் ஹீரோவோட அப்பாவை பாராட்டிட்டு இருக்காரு. அந்த வழியா வந்த ஹீரோவோட அப்பா ஃப்ரெண்ட் இருக்கார்ல, என்ன தோக்கடிச்சுட்டு அவனை ஜெயிக்க வச்சிட்டல, இந்த விஷயத்த நான் மறக்க மாட்டேன். கட்சிக்காக நீ இவ்வளவு வேலை பார்க்கறல, ஒரு நாள் உன்னை சக்கியா புழிஞ்சு வெளியே தூக்கி போடுவாங்க, அப்பதான் என்னோட கஷ்டம் உனக்கு புரியும்ன்ற மாதிரிலாம் அந்த ஃப்ரெண்டு புலம்பிக்கிட்டே இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. ஹீரோவோட அப்பாவும் இதை நினைச்சு கவலைப்படுறாரு. என்ன ஜெயிக்க வச்சிருக்கீங்க, உங்களுக்கு பண்ணாம யாருக்கு நான் பண்ண போறேன், கண்டிப்பா உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன் அப்படின்ற மாதிரி இந்த நபர் சொல்றாரு. அப்பாவோட ஃப்ரெண்டு பொண்ணு தானே ஹீரோ லவ் பண்ணிட்டு இருந்தாரு. அந்த பொண்ணு கால் பண்றாங்க, எனக்கு அவசர அவசரமா மாப்பிளைய பாக்குறாங்க, ஏதாவது பண்ணு அப்படின்ற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காங்க. கவலைப்படாத, என் அப்பா கூட வந்து பேசுறேன் அப்படின்ற மாதிரி இவரும் சொல்லிட்டு இருக்காரு. அந்த பொண்ணு பேசிட்டு இருக்கிறத பொண்ணோட அப்பா கண்டுபிடிச்சிடுறாரு. ஹீரோ கிட்ட தானே பேசிட்டு இருக்கன்ற மாதிரி கேட்கிறாரு. இவங்களும் ஆமான்னு சொல்றாங்க. நீ அவனெல்லாம் கல்யாணம் பண்ணிக்க முடியாது, நான் யாரை கல்யாணம் பண்ணிக்க சொல்றேனோ அவனை தான் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் அடிக்கிறாரு. நான் செத்தாலும் சரி ஹீரோவை தான் கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. அப்பாவும் என்ன பண்றதுன்னு தெரியாம இந்த இடத்துல முடிச்சிட்டு இருக்காரு. ரெண்டு ஃபேமிலிக்குள்ளயும் சண்டைலாம் போயிட்டு இருக்கு பாத்தீங்களா. பஞ்சாயத்து பேசுறதுக்காக ஒரு பாயை வர வைக்கலாம்னு நினைக்கிறாங்க. அந்த பாயை பொறுத்த வரைக்கும் இந்த ஊர்ல கட்ட பஞ்சாயத்து பண்றவரா இருப்பாரு, அதே சமயம் கொஞ்சம் நல்லவரா இருப்பாரு. அதனால தான் அவரை உட்கார வச்சு பேசலாம் அப்படின்ற மாதிரி ரெண்டு தரப்பும் உட்கார வச்சு பேசலாம் ஆரம்பிக்கிறாங்க. அவளுக்கு என்னதான் பிடிக்கும் சேர்த்து வைங்க அப்படின்ற மாதிரிலாம் ஹீரோ சொல்லிட்டு இருக்காரு. ஆனா அந்த பொண்ணோட அப்பா இருக்காருல, இவங்க வேற கேஸ்ட் நான் வேற கேஸ்ட், என்னாலாம் பொண்ணை தர முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. ஹீரோவோட அப்பா இருக்காருல, இத்தனை வருஷம் நம்ம கேஸ்ட் எல்லாம் பார்த்தடா பழகிட்டு இருந்தோம், உனக்கு சப்போர்ட் பண்ணன்றதுக்காக இப்படிலாம் பேசாது அப்படின்ற மாதிரி அவரும் ஆதங்கம்லாம் படுறாரு. சேர்ந்து பழகணுன்றதுக்காக பொண்ணை தர முடியுமா, அதெல்லாம் தர முடியாது அப்படின்ற மாதிரி பொண்ணோட அப்பா சொல்லிட்டு இருக்காரு. ஹீரோ இருக்காருல, அது அந்த பொண்ணு சொல்லட்டும், பொண்ணு சொன்னா நான் போயிடுறேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. இதனால பாய் இருக்காருல, பொண்ணை கூப்பிடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இப்ப பொண்ணு அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. நீ என்னமா சொல்ற அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. என்னோட அப்பா பார்த்திருக்க மாப்பிளையே நான் கல்யாணம் பண்ணிக்க போறேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. உன் அப்பாவுக்கு பயந்து இப்படி எல்லாம் சொல்லாத, என்னதான் பிடிக்கும்ன்றத சொல்லு அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லிட்டு இருக்காரு. ஆனா அந்த பொண்ணு அவங்க முடிவுல தெளிவா இருக்காங்க. ஹீரோ இதனால பயங்கரமா ஃபீல் பண்றாரு. இதுக்கப்புறம் பிரச்சனை பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி பாயும் ஹீரோவை இங்க இருந்து அனுப்பி வைக்கிறாரு. ஹீரோவால இந்த விஷயத்தை ஏத்துக்கவே முடியல, பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. ஆனா ஃபேமிலி எல்லாம் சேர்ந்து ஹீரோ அங்க இருந்து கூட்டு போயிடுறாங்க. அந்த பொண்ணும் கல்யாணம் ஆகி போயிடுறாங்க. இதை நினைச்சு ஹீரோ குடிக்க அடிமையாயிடுறாரு. ஹீரோவும் குடிச்சிட்டு ஒரு இடத்துல படுத்துட்டு இருக்காரு. இப்ப பாயை நிறைய பேர் சுத்து போடுறாங்க. பாய்க்கு எதிர் குரூப் இருக்காங்கல்ல, அவங்க தான் கதையை முடிக்கிறதுக்காக சுத்து போடுறாங்க. பாயும் பயங்கரமா அடிலாம் வாங்கிட்டு இருக்காரு. அந்த சமயம் ஹீரோ இந்த இடத்துல என்ட்ரியை கொடுக்குறாரு. சண்டை போட்டு பாய் அந்த இடத்துல காப்பாத்திட்டு இருக்காரு. இப்ப பாய் ஆட்களும் இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. ஹீரோ தானே காப்பாத்தினாரு, அதனால பாய் இந்த இடத்துல ஒரு விஷயத்த சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அந்த பொண்ணு இருக்காங்கல்ல, ஹீரோவை தாண்டி யாரையாவது கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினைச்சீங்கன்னா நான் செத்து போயிடுவேன் அப்படின்ற மாதிரிலாம் மிரட்டி இருப்பாங்க. இந்த பாய் இருக்காருல, நீ மட்டும் இந்த கல்யாணத்துக்கு சம்மதிக்கலன்னு வச்சுக்கோ, ஹீரோவோட கதையை முடிச்சிருவேன் அப்படின்ற மாதிரி மிரட்டி இருப்பாரு.
ஹீரோக்கு எந்த ஆபத்தும் வரக்கூடாதுன்றதுக்காக தான் அந்த கல்யாணத்துக்கு இவங்க சம்மதிச்சிருப்பாங்க. அதை பத்தி பாய் இந்த இடத்துல சொல்லிட்டாரு. அந்த பொண்ணோட நிலைமையை ஹீரோ புரிஞ்சுக்கிறாரு. நம்மளும் லைஃப்ல மூவ் ஆன் பண்ணோம் அப்படின்ற மாதிரி பொறுப்பா ஒரு வேலையில சேர்ந்துடுறாரு. அப்படியே கட் பண்ணி இப்போ ஒரு கட்சியை நமக்கு காட்டுறாங்க. அப்போ ஒரு நபரை ஜெயிக்க வச்சார்ல, அவரு கூட கூட்டணியில இருக்கும் போது தான் ஜெயிக்க வச்சிருப்பாரு. இப்ப அந்த கட்சியில அந்த நபர் பெரிய ஆளா வந்துடுறாரு. இவர் பதவியில இருக்க மாதிரியே பையனையும் பதவிக்கு கொண்டு வரணும்னு நினைக்கிறாரு. சீட்டு கேட்கிறாரு. ஆனா இந்த கட்சியை சேர்ந்தவர் தரமாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. என் செல்வாக்க வச்சே என்னோட பையனை ஜெயிக்க வைக்க முடியும், நானே பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி இவர் சொல்லிட்டாரு. இந்த நபரோட பையன் பேரு மூர்த்தி அப்படின்றது. என் பையனை தான் இந்த வாட்டி நிறுத்த போறேன், நீங்க தான் சப்போர்ட்டிவா இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஆட்கள் கிட்ட எல்லாம் பேசிட்டு இருக்காரு. ஆனா ஆட்களுக்குள்ள கொஞ்சம் சலசலப்புலாம் எழ ஆரம்பிக்குது. இந்த இடத்துல தான் ஹீரோவோட மாமா இருக்காரு. ஹீரோவோட தங்கச்சி ஹஸ்பண்டா தான் இவர் இருப்பாரு. இவர் இருக்கார்ல, உங்க பையனையே கொண்டு வருவீங்களா, நாங்க பாத்துட்டு இருப்போமா, அதெல்லாம் முடியாது, எங்கள்ல யாராவது ஒருத்தர் தான் இந்த பதவிக்கு வருவோம் அப்படின்ற மாதிரிலாம் பிரச்சனை பண்றாரு. இப்ப ஹீரோவோட மாமா ட்ராக்க நமக்கு காட்டுறாங்க. ஹீரோவோட அக்கா கூட சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்காரு. அதே சமயம் சுதாகர்ன்ற ஒரு நபர் கூட ஃப்ரெண்டா இருக்காரு. ஒருத்தர் என்னோட பொண்ணை ஹீரோக்கு தரமாட்டேன்னு சொன்னாரு பாத்தீங்களா, அவரோட பையனா தான் இந்த சுதாகர் இருப்பாரு. ஸ்டார்டிங்கே கூட நமக்கு காமிச்சிருப்பாங்க. என்னதான் சண்டை வந்தாலும் சரி, இவங்க ஃப்ரெண்ட்ஷிப்லாம் பிரேக் ஆயிருக்காது. இவங்க ரெண்டு பேருமே இன்னமும் ஒத்துமையா தான் இருந்துட்டு இருக்காங்க. மூர்த்தியோட அப்பாக்கு எதிராக கொஞ்சம் பேசினார்ல, அதனால மூர்த்தியோட அப்பாவும் உட்கார வச்சு மாமா கிட்ட பேசிட்டு இருக்காரு. எங்களுக்காக வேலை பாருப்பா, காசு கூட கொஞ்சம் வாங்கிக்கோ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. காசு வாங்கிட்டு கடைசி வரைக்கும் உங்களுக்கு கீழே இருக்க முடியுமா, அதெல்லாம் முடியாது, எங்க சைட்ல இருந்து யாரையாவது நிறுத்துவோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இதனால ரெண்டு டீமுக்கும் பயங்கர ஆர்குமெண்ட்லாம் வருது. அந்த பொலிட்டீஷியன் பையன் பேரு மூர்த்தின்னு சொன்ன பாத்தீங்களா, அவனும் மாமாவா அசிங்கப்படுத்துற மாதிரி பேசுறான். உன்னால யாரடா நிறுத்த முடியும், உன்னால எதுவுமே பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்கான். இந்த தள்ளு முள்ள மாமாவோட வேஷ்டி வேற கலன்றது. மாமாவும் உங்களுக்கு எதிராக நிறுத்தி காட்டுறேன் அப்படின்ற மாதிரி கோவமா இங்க இருந்து கிளம்பிடுறாரு. மாமாக்குன்னு கொஞ்சம் ஆட்கள் இருப்பாங்க பாத்தீங்களா, அவங்கள யாரையாவது நிக்க சொல்றாரு. நீனா நிறைய செலவுலாம் பண்ணோம்ல, எங்களால நிக்க முடியாது எங்களால நிக்க முடியாது அப்படின்ற மாதிரி எல்லாருமே மறுத்துட்டு இருக்காங்க. மாமாக்கு என்ன பண்றதுன்னு தெரிய மாட்டேங்குது. அப்பதான் ஹீரோவோட ஞாபகம் வருது. ஹீரோ கிட்ட கேட்டு பார்த்தா என்ன அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்க ஆரம்பிக்கிறது. ஹீரோவை பொறுத்த வரைக்கும் ஒரு கம்பெனில சூப்பர்வைசர் வேலை பார்த்துட்டு இருக்காரு. கல்யாண வயசு வந்துருச்சுல, வீட்டுல பொண்ணெல்லாம் பார்த்திருப்பாங்க. அந்த பொண்ணை நடுவுல மீட் பண்ணுவாரு, அடிக்கடி போன்ல பேசுவாரு. அந்த பொண்ணை பொறுத்த வரைக்கும் கவர்மெண்ட் வேலையில இருக்காங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் கல்யாணத்துக்கு அப்புறம் இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாங்க. எல்லா கண்டிஷனுக்கும் எனக்கு ஓகே தான் அப்படின்ற மாதிரி இவரும் ஜாலியெல்லாம் பேசிட்டு இருக்காரு. இவர் பேசிக்கிட்டே வந்துட்டு இருக்கும் போதுதான் மாமாவும் குரூப்பும் சேர்ந்த மாதிரி இவர்கிட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க. நீ தான் இந்த உள்ளாட்சி தேர்தலில் நிக்கணும்னு சொல்லிட்டாங்க. மாமா, இதை சொல்லும் போது உனக்கே சிரிப்பு வரல, எனக்கு அரசியலை பத்தி என்ன தெரியும், ஒன்னும் தெரியாது, அதனால என்னால நிக்க முடியாதுன்னு சொல்லிட்டாரு. மாமாவை இந்த மாதிரிலாம் அசிங்கப்படுத்திட்டாங்க, நீ தான் நிக்கணும்னு சொல்லிட்டாரு. நீ அசிங்கப்படுறது என்ன புதுசா, ஃப்ரீயா விடு மாமா அப்படின்ற மாதிரிலாம் இவர் சமாதானப்படுத்துறாரு. கடைசி வரைக்கும் நிக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஆனா இந்த மாமா இருக்கார்ல, ஹீரோ கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணு கிட்ட பேசி எப்படியாவது சம்மதிக்க வைக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாரு. ஹீரோவோட வீட்லயும் ஹீரோயின் வீட்லயும் எல்லாத்தையும் பேசி முடிவு பண்ணிடுறாங்க. இவங்க ரெண்டு பேரோட கல்யாணமும் நல்லபடியா நடந்து முடிஞ்சிருது. இவங்க ரெண்டு பேரோட கல்யாண வாழ்க்கை சந்தோஷமா போறத ஒரு சாங் மாதிரி நமக்கு காட்டுறாங்க. ஹீரோவோட அப்பாக்கு எலெக்ஷன்ல நிக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் ஆசை இருக்கும். ஹீரோவோட அப்பா நல்லா குடிச்சிட்டு வந்திருக்காரு. ஏன் இன்னைக்கு குடிச்சிட்டு வந்திருக்கீங்க அப்படின்ற மாதிரிலாம் ஒய்ஃப் கேட்டுட்டு இருக்காங்க. ஆக்சுவலா இந்த வாட்டி நிக்கிறதா கட்சியில கேட்டிருப்பாரு. ஆனா கண்ணன் ஒருத்தரை நிக்க வைக்கிறதுக்கு கட்சியை சேர்ந்தவங்க முடிவு பண்ணிருப்பாங்க. அவருக்கு சப்போர்ட்டிவா இருங்கன்ற மாதிரி இவர்கிட்ட சொல்லியிருப்பாங்க. கடைசி வரைக்கும் நான் சப்போர்ட்டிவா தான் இருக்கணுமா அப்படின்ற மாதிரி இவரும் புலம்பிட்டு இருக்காரு. அப்பா புலம்பிட்டு இருக்கிறதெல்லாம் ஹீரோவா கவனிச்சுட்டு தான் இருக்காரு. இப்படி பேசிட்டு இருக்க அப்பா மயங்கி விழுந்துடுறாரு. டே வந்து பாடுறா அப்படின்ற மாதிரி அம்மா சொல்லிட்டாங்க. வேகமா ஹீரோவா அந்த இடத்துக்கு வந்துடுறாரு. குடிச்சாதான் உங்களுக்கு செட் ஆகாதுல, அப்புறம் ஏன் குடிக்கிறீங்க அப்படின்ற மாதிரி ஹீரோவா அப்பாவை படுக்க வைக்கிறதுக்காக வராரு. அப்பா என்ன சொல்றாருன்னா, கடைசி வரைக்கும் விசுவாசமா இருக்கன்னு என்ன மாதிரி இருந்துராதரா, நீயாவது ஏதாவது பண்ணி மேல வந்துரு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. இப்ப ஹீரோக்கும் எலெக்ஷன்ல நம்ம நின்னா என்ன அப்படின்ற மாதிரிலாம் லைட்டா தோண ஆரம்பிச்சிருது. அதெல்லாம் பெருசா மாமா கிட்ட சொல்லிக்காம இவரோட வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்காரு. இவர் யோசிச்சுட்டு இருக்காரு அப்படின்றது மூர்த்தியோட அப்பாக்கு தெரிஞ்சிருது. அதனால மூர்த்தி அப்பா இருக்காரு பாத்தீங்களா, ஹீரோவை பார்த்து பேசுறதுக்காக வந்துடுறாரு. நீ நிக்கிறதுக்கு யோசிச்சுட்டு இருக்கிறதா சொன்னாங்க, நிக்கிறதெல்லாம் சரிப்பட்டு வராதுப்பா, நிறைய செலவு பண்ற மாதிரி இருக்கும், நான் என்னோட பையனுக்கு செலவு பண்ணிடுவேன், உனக்கு யார் செலவு பண்ணுவா, அதனால அதெல்லாம் வேணான்ற மாதிரி சொல்றாரு. நான் ஜெயிக்கவே மாட்டேன்னு முடிவு பண்ணியிருந்தா என்கிட்ட எதுக்காக பேசுறதுக்காக வர போறீங்க, என் அப்பாவோட செல்வாக்குனால எனக்கு ஓட்டு விழுந்துரும்ன்றதுனால தானே பேசுறதுக்காக வந்திருக்கீங்க, நான் நிக்கலாம் தான் யோசிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. திரும்பியும் சொல்றேன் நிக்காது அப்படின்ற மாதிரிலாம் அவர் சொல்லிட்டாரு. நீங்க என்னங்க சொல்றது, நான் கண்டிப்பா நிப்பேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. இதனால அப்பாவும் பையனும் டென்ஷன் ஆகி இங்கிருந்து கிளம்பி போறாங்க. ஹீரோ நிப்பன்னு சொல்லிட்டார்ல, இதனால மாமாவும் ஃப்ரெண்ட்ஸும் சந்தோஷப்படுறாங்க. ஹீரோவை எப்படியாவது ஜெயிக்க வைக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. ஹீரோ சுயேட்சையா நிக்க முடிவு பண்ணிருக்காருல, இது அம்மாக்கு தெரிய வந்துருது. உன் அப்பா இத்தனை வருஷம் பண்ணது பத்தாது, நீ வேற பண்ண போறியா அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காங்க. எதுக்காக அவங்க கிட்ட சத்தம் போடுற, அமைதியா இரு அப்படின்ற மாதிரி அப்பா சொல்லிட்டாரு. ஹீரோவோட அப்பா இப்ப கூட சரி, பையன் நிக்க போறானே, பையனை ஆதரிக்கணும்லாம் நினைக்க மாட்டாரு. கட்சியில ஒருத்தர் ஆதரிக்க சொல்றாங்கல்ல, அவரை தான் ஆதரிக்கிறதுக்கு முடிவு பண்ணிருக்காரு. அவரோட பேரு கண்ணன் அப்படின்றது. இப்ப கண்ணனை கூட்டிட்டு வந்து ஓட்ட போட்டுருங்க அப்படின்ற மாதிரி எல்லார்கிட்டயும் இவர் ஓட்டெல்லாம் கேட்டுட்டு இருக்காரு. ஹீரோ ஒரு பாயை காப்பாத்தினாரு பாத்தீங்களா, அவரை பார்த்து பேசுறதுக்காக வந்திருக்காரு. அந்த பாய்க்கு ஜெயிக்கிற அளவுக்கு ஓட்டு கிடையாது, ஆனா ஓட்ட ஒவ்வொரு வருஷமா பிரிச்சுட்டு இருப்பாரு. அவர் சப்போர்ட் பண்ணா ஜெயிக்க வாய்ப்பு இருக்குன்னு ஹீரோ யோசிக்கிறாரு. அதனால அவர்கிட்ட ஹெல்ப் கேட்கிறாரு.
என் உயிரை காப்பாத்திருக்க, அதனால இந்த வாட்டி உனக்கே ஓட்டு போட சொல்லி சொல்றேன்னு சொல்லிட்டாரு. அது போதும் பாய் அப்படின்ற மாதிரி ஹீரோவும் இந்த இடத்துல சந்தோஷப்படுறாரு. இந்த ஊர்ல ஒரு பர்டிகுலர் பகுதி இருக்கு, ஷெட்யூல் கேஸ்ட் மக்கள் தான் அந்த இடத்துல இருப்பாங்க. அவங்களுக்கு எல்லாம் எட்டா ஜேவியர்னு ஒரு நபர் இருப்பாரு. இப்ப ஹீரோவோட அப்பா இருக்காருல்ல, ஜேவியர் கிட்ட ஓட்டு கேட்டு வராரு. ஒவ்வொரு வாட்டியும் நாங்களும் ஓட்டு போடுறோம், ஆனா எங்களுக்கு மட்டும் மாற்றம் வரவே மாட்டேங்குது. ஜெயிக்கிற அளவுக்கு எங்களுக்கு ஓட்டு இல்லைன்னு தெரியும், இருந்தாலும் நாங்க சுயேட்சையா நிக்க போறோம், தயவு செஞ்சு போயிட்டு வாங்க அப்படின்ற மாதிரி ஜேவியர் சொல்லிடுறாரு. அப்போ ஒரு பக்கம் பிரச்சாரம் பண்றாரு, அந்த மூர்த்தி ஒரு பக்கம் பிரச்சாரம் பண்றாரு, ஹீரோ ஒரு சைடு பிரச்சாரம் பண்றாரு. இப்ப எல்லாருமே மனு தாக்கல்லாம் பண்ணிடுறாங்க. அப்பாக்கும் ஃப்ரெண்டுக்கும் சண்டையாச்சு பாத்தீங்களா? அப்பத்துல இருந்து ஹீரோ அந்த சுதாகர் கிட்ட பேசி இருக்கவே மாட்டாரு. ஆனா மாமா சுதாகர் கிட்ட ஃப்ரெண்டா இருக்கார்ல, சுதாகரை பார்த்து பேசலான்ற மாதிரி கூட்டு வந்துடுறாரு. இப்ப சுதாகர் கிட்ட நிக்க போறத பத்தி எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. சுதாகர் இருக்கார்ல, பாயோட சைட்லயும் ஒருத்தங்க நிக்க போறாங்க போலன்னு சொல்றாரு. இது பாய் சைட்ல நிக்க போறாங்களா அப்படின்ற மாதிரி இவங்க ரெண்டு பேருமே ஷாக் ஆயிடுறாங்க. ஆக்சுவலா பாயோட சைட்ல ஒரு பையன் தான் நிக்கிறதுக்கு முடிவு பண்ணிருப்பான். பாய் ஆட்கள் இருக்காங்கல்ல, பாய் யாரையும் நிக்க வேணாம்னு சொல்லியிருக்காரு. ஏன்டா இப்படி பண்றேன்னு கேக்குறாங்க. அவர் சொன்னா நிக்காம இருக்க முடியுமா? நான் நிக்க போறேன், எனக்கு தெரியாது அப்படின்ற மாதிரிலாம் பிரச்சனை பண்ணிட்டு இருக்காரு. இவர் பிரச்சனை பண்ணிட்டு இருக்க இடத்துக்கு பக்கத்துல தான் மூர்த்தி இருக்காங்க. அவன் தான் நிக்க போறேன்னு சொல்றான்ல, உங்களுக்கு என்ன அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காங்க. இவங்க தான் தூண்டி விட்டுருக்காங்க போல அப்படின்ற மாதிரி ஹீரோவும் ஆட்களும் யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்ப பாயே இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. அவன் இன்னும் பெருசா என்ன ஓட்டை பிரிச்சிருவான், நான் சொல்றதான் எல்லாருமே கேட்பாங்க, ஹீரோக்கு தான் என்னோட ஓட்டு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இதனால ஹீரோவும் டீமும் இந்த இடத்துல சந்தோஷப்படுறாங்க. இருந்தாலும் அந்த பையன் மூலியமா கொஞ்சம் ஓட்டு போகும்ல, அதை நினைச்சு கொஞ்சம் ஃபீல் பண்றாங்க. ஜேவியர்னு ஒரு நபரை பத்தி சொன்னா பாத்தீங்களா, அவரும் ஹீரோவும் ஃப்ரெண்டா இருப்பாங்க. ஜாதி பார்க்காம ரொம்ப அன்பாலாம் பழகிப்பாங்க. என்னதான் இருந்தாலும் இந்த வாட்டி இவங்க ரெண்டு பேருமே தனித்தனியா நிக்கிறதுன்ற மாதிரி முடிவு பண்ணிருக்காங்க. ஹீரோயின் தான் பிரெக்னெண்டா இருக்கிறதா சொல்றாங்க. இதை கேட்கிற ஹீரோக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இப்ப ஜேவியரும் ஆட்களும் படம்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. அந்த இடத்துல பேசுறதுக்காக மூர்த்தியோட அப்பா வந்துடுறாரு. மூர்த்தி அப்பா பையனை எப்படியாவது ஜெயிக்க வைக்கணும்னு நினைக்கிறாரு. ஜேவியர் ஒரு குறிப்பிட்ட ஓட்டை உடைக்க போறாருல, நீ வாபஸ் வாங்கிரு, உன் மக்கள் ஓட்டெல்லாம் என் பையனுக்கு போட சொல்லு, கண்டிப்பா நாங்க வந்ததுக்கு அப்புறம் ஏதாவது பண்றோம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இந்த மாதிரி தான் ஒவ்வொரு வாட்டியும் ஏமாத்துறீங்க, இந்த வாட்டி நாங்க ஏமாற தயாரா இல்லை அப்படின்ற மாதிரி அவங்க பேசுறாங்க. என் அப்பாவையே எதிர்த்து பேசுறீங்களா அப்படின்ற மாதிரி மூர்த்தி தேவையில்லாம இவங்களை திட்டுற மாதிரி பேசிடுறான். நான் தான் பேசிட்டு இருக்கேன்ல, நீ எதுக்காக நடுவுல பேசுற அப்படின்ற மாதிரி இவரும் பையனை அடிச்சிடுறது, போன்ற மாதிரி அங்க இருந்து போக வச்சிடுறது. இப்ப நார்மலா பேசி ஓட்ட வாங்கலாம்னு நினைக்கிறது. ஓட்டை வாங்குறதுக்கு முன்னாடியே உங்க பையன் இவ்வளவு பேசுறான், நாங்க ஓட்டை போட்டதுக்கு அப்புறம் எங்களை கண்டுக்கவே மாட்டீங்க, அதனால போயிட்டு வாங்கன்ற மாதிரி சொல்லிடுறது. மூர்த்தி அப்பாவும் டென்ஷனா இந்த இடத்தை விட்டு கிளம்பிடுறாரு. ஹீரோவும் மாமாவும் சேர்ந்த மாதிரி தூங்கிட்டு இருக்காங்க. சுதர்சனை பார்த்து பேசுறதுக்காக வந்துடுறாரு. அந்த ரெண்டு கட்சியை சேர்ந்தவங்களும் நகை பணம்லாம் தர ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த மாதிரி ஏதாவது தந்தாதான் நீங்க ஜெயிக்க முடியும், வேலையை பாருங்கன்ற மாதிரி சொல்லிட்டாரு. காசுக்கு என்ன பண்றது அப்படின்ற மாதிரி ஹீரோ யோசிக்கிறாரு. நம்ம தானே ஜெயிக்க போறோம், வட்டிக்கு காசு வாங்கலாம் அப்படின்ற மாதிரி மாமா சொல்லிட்டாரு. இப்ப அதிக வட்டிக்கு இவங்க 10 லட்சம் ரூபாய்க்கு மேல காசை வாங்கிடுறாங்க. மூர்த்தி அப்பாவும் மூர்த்தியை ஜெயிக்க வைக்கணும்ன்றதுக்காக நிறைய காசெல்லாம் செலவு பண்ணிட்டு இருக்காரு. ஹீரோவோட சைடும் பயங்கரமா செலவு பண்றாங்க. அப்பா கட்சியை சேர்ந்தவங்களும் செலவுலாம் பண்றாங்க. இப்ப எலெக்ஷன் நல்லபடியா நடந்து முடிஞ்சிருது. இப்ப ரிசல்ட் நாள் வந்துருது. ரிசல்ட்டை இவங்க கண் முன்னாடியே தான் எண்ணிட்டு இருப்பாங்க போல. ஒவ்வொரு ஓட்டை இவங்க கண் முன்னாடி காமிச்சு எண்ணிட்டு இருக்காங்க. சிலதெல்லாம் செல்லாத ஓட்டு அப்படின்ற மாதிரி தள்ளி வைக்கிறாங்க. ஏன்னா பாக்ஸுக்குள்ள கரெக்டா அந்த ஸ்டாம்பை குத்தணும். 2 பாக்ஸ்ல படுற மாதிரி ஸ்டாம்பை குத்தினா அது செல்லாத ஓட்டு அப்படின்ற மாதிரி தள்ளி வைக்கிறாங்க. இந்த மாதிரி ப்ராசஸ்லாம் போயிட்டு இருக்கு. ஓட்டு என்ன அந்த மூர்த்தியோட டீமுக்கும் ஹீரோவோட டீமுக்கும் தான் போட்டி மாதிரி போயிட்டு இருக்கு. நம்ம தான் ஜெயிப்போன்ற மாதிரிலாம் ஹீரோ சந்தோஷப்படுறாரு. அப்பாவோட டீமை சேர்ந்த கண்ணன் கொஞ்சம் பின்தங்கி தான் இருந்துட்டு இருக்காரு. கடைசியில ஹீரோ 5 ஓட்டுல தோத்துட்டாரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஹீரோவோட டீமால ஏத்துக்க முடியல. அங்கதான் ஹீரோவோட ஃப்ரெண்டு ஜேவியர் இருக்காரு. கம்மி ஓட்டுல தோத்தா ரீகவுண்ட் கேட்கலாம், நீ கேளு, கண்டிப்பா ஜெயிப்ப அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. அதனால இவரும் ரீகவுண்ட் கேட்கிறாரு. ரீகவுண்ட்ல எல்லாத்தையும் திரும்பி காட்டுறாங்க. அதே மாதிரி செல்லாத ஓட்டுன்னு தனியா எடுத்து வச்சாங்கல்ல, அதையும் காட்டுறாங்க. அப்படி காட்டும் போது செல்லாத ஓட்டுன்னு தப்பா கணக்கு பண்ணிருக்காங்க. அவங்க கரெக்டா சின்னத்துக்குள்ள குத்துனதை கூட செல்லாத ஓட்டுன்னு கணக்கு பண்ணிருக்காங்க. மேக்சிமம் அந்த மாதிரி அப்பாவோட கட்சிக்கு தான் நிறைய தப்பான ஓட்டு வந்திருக்கு. அப்பா இருக்கார்ல, என் கட்சிக்கு சேர வேண்டிய ஓட்டு அப்படின்ற மாதிரிலாம் நல்லா அடிச்சு பேசுறாரு. அப்படி அடிச்சு பேசுறதுனால அப்பாவோட டீம் ஜெயிக்கிற லெவலுக்கு போயிருது. ஹீரோ இதை பார்த்து டென்ஷன் ஆகுறாரு. இப்ப கூட நமக்கு சப்போர்ட்டிவா பேசாம அவரோட கட்சிக்காக சப்போர்ட்டிவா பேசிட்டாரு அப்படின்ற மாதிரிலாம் அப்செட் ஆகுறாரு. கண்ணன் ஜெயிச்சதா அறிவிச்சிடுறாங்க. இதனால மூர்த்தி செம்ம அப்செட்ல இருக்காரு. அப்பா இருக்கார்ல, இதுக்கப்புறம் ஒருத்த மூஞ்சிலேயே என்னால முழிக்க முடியாது அப்படின்ற மாதிரிலாம் பயங்கரமா பையன்கிட்ட அப்பாவும் கோவப்பட்டு இருக்காரு. இப்ப ஹீரோ இருக்கார்ல, இவரோட அப்பாவை போட்டு பயங்கரமா திட்டுறாரு. நீ சும்மா இருந்திருந்தா கூட நாங்க பேசி ஜெயிச்சிருப்போம், ஏன் இப்படி பண்ண, உனக்கு அந்த கட்சி அப்படி என்னதான் பண்ணுச்சு, நான் ஜெயிக்கிறதே போச்சு அப்படின்ற மாதிரிலாம் புலம்பிட்டு இருக்காரு. மூர்த்தியும் தோத்து போனதை நினைச்சு பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. மூர்த்தியோட அப்பா இதை விட பெரிய பதவிக்காக போட்டி போட்டிருப்பாரு. அவரும் எலெக்ஷன்ல தோத்து போயிட்டு தான் தகவல் கிடைக்குது. இதனால அப்பாக்கு நெஞ்சு வலியே வந்துருது. பொத்துன்னு கீழே விழுந்துருக்காரு. இவங்க செக் பண்ணி பார்த்தா உயிர் இல்லாத மாதிரி தான் தெரியுது. வேகமா ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போறாங்க. என் அப்பாக்கு இப்படி ஆனவங்கள விடக்கூடாது அப்படின்ற மாதிரிலாம் மூர்த்தி கோவப்பட்டு இருக்காரு. அப்படியே கட் பண்ணி ஹீரோவோட ஃபேமிலியை காட்டுறாங்க. பாய் கூட தான் கார்ல வந்துட்டு இருக்காங்க.
அப்படி வந்துட்டு இருக்கும் போது ஒரு குரூப் இவங்களை சுத்து போட்டுட்டாங்க அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லிட்டாரு. இப்ப பாயும் ஹீரோவும் சேர்ந்த மாதிரி அந்த இடத்துல சண்டை போடுறாங்க. முடிஞ்ச அளவு ஹீரோவும் பாயும் சேர்ந்து எல்லாரையும் அடிச்சிட்டு இருக்காங்க. ஆனா ஒரு ஸ்டேஜ்ல ரவுடிங் இருக்காங்கல்ல, பாயை ஏடாபடமா வெட்டிடுறாங்க. இப்ப ஆட்கள்லாம் வரதுனால வேகமா அங்க இருந்து ஓடி போயிடுறாங்க. சோ பாய் அந்த இடத்துல இறந்து போயிடுறாரு. அதே மாதிரி ஹீரோயினுக்கு காயம்லாம் பட்டிருக்கும். ஹீரோவும் வேகமா ஒய்ஃப் ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு போயிட்டு இருக்காரு. பாய் ஆட்கள் இருக்காங்கல்ல, இந்த மாதிரி காரியம் யாரெல்லாம் பண்றாங்களோ அவங்களெல்லாம் அடிச்சு விசாரிக்கிறாங்க. சத்தியமா நாங்க பண்ணல, வெளியூர்ல இருந்து இறக்கி இருக்க தான் வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி எல்லா ரவுடிங்களும் சொல்லிட்டு இருக்காங்க. கடைசி வரைக்கும் இந்த அட்டாக்கை யாரு பண்ணாங்க அப்படின்றது தெரியாமையே போயிருது. ஹீரோயினுக்கு காயம் பட்டது பாத்தீங்களா, அதனால வயிற்றுல இருக்க குழந்தை கலைஞ்சிருது. இதை நினைச்சு ஹீரோட ஃபேமிலியை சேர்ந்த எல்லாருமே பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அதே மாதிரி 10 லட்சம் ரூபாய் கடனா வாங்கினாங்க பாத்தீங்களா, வட்டியே பெரிய அமௌண்ட்ல இவங்க கட்டுற மாதிரி இருக்கு. அந்த வட்டிக்காக நகையை அடகு வைக்கிறாங்க, அதே மாதிரி பைக்கை விற்கிறாங்க. இந்த மாதிரி ஏகப்பட்ட கஷ்டம்லாம் வருது. இப்படியே சில வருஷங்கள் போற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. இப்ப 5 வருஷம் கழிச்சு நடக்கிறத நமக்கு காட்டுறாங்க. ஹீரோவோட அக்காவா தங்கச்சியான்னு தெரியல, அவங்க பொண்ணுக்கு மொட்டை போடுற ஃபங்க்ஷன் தான் நடந்துட்டு இருக்கு. அந்த ஃபங்க்ஷனுக்கு சுதாகர் இருக்காரு பாத்தீங்களா, கலந்துக்கிறதுக்காக வந்திருக்காரு. மூர்த்தியோட அப்பா ஒரு கட்சியில இருந்தாரு பாத்தீங்களா, இந்த இடைப்பட்ட காலத்துல சுதாகர் அந்த கட்சியில நல்லா வளர்ந்திருப்பாரு. மூர்த்தி அப்பா எந்த பொசிஷன்ல இருந்தாரோ அந்த பொசிஷனுக்கு இவர் வந்துடுறாரு. இப்ப ஃபங்க்ஷன்ல வச்சு ஹீரோ கிட்ட பேச ஆரம்பிக்கிறது. போன எலெக்ஷன்ல கம்மி ஓட்டு வித்தியாசத்துல தானே தோத்த, இந்த வாட்டி ஏன் சப்போர்ட் உனக்கு தான், நீ நில்லு, இந்த வாட்டி ஜெயிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. அப்ப கூட ஹீரோ வேணான்னு சொல்லிட்டாரு. ஏன்டா வேணான்னு சொல்ற, நில்லு அப்படின்ற மாதிரி வீட்டை சேர்ந்த எல்லாருமே சொல்லிட்டாங்க. இல்ல செட் ஆகாது, நான்லாம் நிக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி ஹீரோ அவாய்ட் பண்றாரு. மாமாவும் நில்லுன்னு எவ்வளவோ சொல்லிட்டாரு. ஹீரோ முடியாதுன்னு ஸ்ட்ரிக்டா சொல்லிடுறாரு. இப்ப சுதாகர் இவங்க வீட்டுல பேசுறதுக்காக வந்திருக்காரு. சுதாகர் என்ன சொல்றாருன்னா, பெண்கள் நிக்கிற தொகுதியா அதை மாத்திட்டாங்க, உன் ஒய்ஃபை நிக்க சொல்லு, நீ நிக்க மாட்டேன்னு சொல்றல, ஒய்ஃப் நின்னா என்னன்ற மாதிரிலாம் சுதாகர் கேட்கறாரு. என் ஒய்ஃபை கூட நிக்க வைக்கிறதுக்கு எனக்கு ஐடியா இல்லைன்னு ஹீரோ சொல்றாரு. ஆனா ஒய்ஃப் இதை தள்ளி இருந்து கேக்குறாங்கல்ல, அவங்களுக்கு நிக்கணும்னு தோணுது. சுதாகர் தான் ஜெயிக்க வைக்கிறதா சொல்றாருல, நின்னா என்னன்ற மாதிரிலாம் ஒய்ஃபை கேட்டுட்டு இருக்காங்க. இந்த அரசியல் வேற, நமக்கு அந்த அரசியல் சுத்தமா புரிய மாட்டேங்குது, இந்த வாட்டியும் நம்ம தோக்க தான் வாய்ப்பு இருக்கு, வேணான்ற மாதிரி ஹீரோ சொல்லிட்டாரு. அதே மாதிரி எலெக்ஷன்ல நிக்கணும்னா நீ கவர்மெண்ட் வேலையை விடணும், அதெல்லாம் எதுக்குன்னு கேக்குறாரு. பரவாயில்லங்க, கவர்மெண்ட் வேலை போனாலும் சரி, ஏற்கனவே தோத்ததோட நம்ம விடக்கூடாது, கண்டிப்பா ஜெயிக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் ஒய்ஃப் சொல்லிட்டு இருக்காங்க. அதே மாதிரி அப்பா இருக்காருல, நீ தோத்துட்டேன்னா நீங்க ஃபீலிங்கா பேசினல, அதை நினைச்சு நான் இன்னமும் கஷ்டப்படுறேன், ப்ளீஸ் பா இந்த வாட்டி நில்லு, கண்டிப்பா நீ ஜெயிச்சிட முடியும்ன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இதனால ஹீரோவும் சரின்ற மாதிரி ஏத்துக்கிறாரு. மூர்த்தி அப்பாக்கு ஹார்ட் அட்டாக் வந்தது பாத்தீங்களா, அந்த ஹார்ட் அட்டாக்ல மூர்த்தியோட அப்பா இறந்தே போயிருப்பாரு. இப்ப மூர்த்தி திரும்பி அந்த கட்சியை பார்த்து பேசுறதுக்காக வந்திருக்காரு. அன்னைக்கு நானும் என்னோட அப்பாவும் கோச்சுக்கிட்டு போனது தப்பு தான், தயவு செஞ்சு நீங்க ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. அவர் அதெல்லாம் முடியாது, கட்சியில வேற ஆட்களை முடிவு பண்ணிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. தனிப்பட்ட முறையில பண்ண முடிஞ்சதா பண்ணுங்க அப்படின்ற மாதிரி இவர் இருக்கார்ல, அந்த கட்சிக்கு நிறைய காசெல்லாம் தந்துடுறாரு. சுதாகர் நீங்க நில்லுங்க, நான் பாத்துக்கிறேன்னு சொன்னாரு பாத்தீங்களா, அந்த தைரியத்துல தான் இவங்க நிக்கலான்ற மாதிரி முடிவு எடுத்து அந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. பார்த்தா அந்த இடத்துக்கு சுதாகரும் மேலதாளத்தோட வராரு. என்ன சுதாகர் ஒய்ஃபை கூட்டு வரான் அப்படின்ற மாதிரி எல்லாருமே ஷாக்கிங்கா பார்த்துட்டு இருக்காங்க. இவன் நிக்கிறதுக்கு முடிவு பண்ணிருக்கானா அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. சுதாகர் அப்பாவை ரொம்ப வருஷமா காட்டல, இப்பதான் காட்டுறாங்க. உடம்பு முடியாம தான் இருக்காரு. சுதாகர் என்ன பிளான்லாம் போட்டாரு அப்படின்றத இங்கதான் ரிவீல் பண்றாங்க. சுதாகருக்கு மாமா மேலயும் அந்த ஃபேமிலி மேலயும் கோவம் இருக்கதான் செய்யும். இருந்தாலும் மாமா கிட்ட ஃப்ரெண்டு மாதிரி பழகிருப்பாரு. இந்த ஃபேமிலியில யாரையாவது எலெக்ஷன்ல நிக்க வச்சு தோக்கடிச்சு அசிங்கப்படுத்தணும் அப்படின்ற மாதிரிலாம் சுதாகர் நினைச்சிருப்பாரு. அதனால மாமாவை தூண்டி விட்டுருப்பாரு. மாமா மூர்த்தியோட அப்பா கிட்ட சண்டை போட்டார்ல, அதெல்லாம் இவரை தூண்டி விட்டு தான் சண்டை போட்டிருப்பாரு. ஹீரோக்கு பாய் சப்போர்ட் பண்றதா சொன்னார்ல, பாய தனிப்பட்ட முறையில இவர் பார்த்து பேசுறதுக்காக வந்திருப்பாரு. ஹீரோக்கெல்லாம் நீங்க சப்போர்ட் பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டாரு. என் உயிரை காப்பாத்திருக்கான், அவனுக்கு சப்போர்ட் பண்ணாம யாருக்கு சப்போர்ட் பண்றது, நான் கண்டிப்பா சப்போர்ட் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி இந்த பாய் சொல்லியிருப்பாரு. இதனால சுதாகர் இருக்கார்ல, பாய் கிட்ட இருக்க ஒரு பையனை வேலை கொடுத்து வாங்கியிருப்பாரு. ஆக்சுவலா அந்த பையனுக்கு அவர் நிறைய காசெல்லாம் கொடுத்திருப்பாரு. அவனால கரெக்டான டேட்டுக்குள்ள தர முடிஞ்சிருக்காது. அதனால அந்த பையனை இவர் நிக்க சொல்லியிருப்பாரு. அந்த பையன் இப்ப பிரசன்ட்ல ஹீரோ கிட்ட இந்த விஷயத்தெல்லாம் சொல்லிட்டு இருக்கான். பாய்க்கு எதிராக நின்னதுக்கு அவன் கிட்ட கடன் வாங்கினது தான் காரணம் அப்படின்ற மாதிரி சொல்றான். அவன் உங்களுக்கு எதிராக சதி பண்றதுக்காக தான் இந்த விஷயத்தெல்லாம் பண்ணான் அப்படின்ற மாதிரியும் சொல்றான். அவன் அப்படி தனியா நின்னதுனால தானே ஹீரோ ஜெயிக்கிற வாய்ப்பு கொஞ்சம் குறைஞ்சது, அதுக்காக தான் இந்த மாதிரி பண்ணிருப்பாரு. அதே மாதிரி ஹீரோவும் மாமாவும் தூங்கிட்டு இருக்கும் போது பேசுறதுக்காக வந்தாரு பாத்தீங்களா, வேணும்ட்டே காசு கொடுங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருப்பாரு. காசை கொடுக்கறதுக்காக தான் வட்டிக்கு இவங்க நிறைய காசை வாங்கியிருப்பாங்க, நிறைய கடங்காரங்களா மாறி இருப்பாங்க. இவங்க கடங்காரங்களா மாறணுன்றதுக்காக தான் இந்த விஷயத்த பண்ணிருப்பாரு. அதே மாதிரி வேணும்ட்டே நில்லுங்கன்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. அவங்க நிக்கிறதுக்கு முடிவு பண்ணதுக்கு அப்புறம் நம்ம ஆட்டத்தை காட்டலாம் அப்படின்ற மாதிரி கணக்கு பண்ணிருப்பாரு. அதே மாதிரி பண்ணிருப்பாரு. இப்ப பிரசன்ட்ல ஹீரோயினோ பேசுறதுக்காக வந்துடுறாங்க. நான் வேலையை விட்டுருக்கேன், ஏன் இப்படி பண்ணீங்கன்னு கேக்குறாங்க.
உங்க குடும்பமே நாசமா போனதுக்காக தான் இப்படி பண்ண அப்படின்ற மாதிரி இவரும் சொல்லிட்டாரு. இதனால கோவப்பட்டு ஹீரோ சண்டைலாம் போட்டுட்டு இருக்காரு. அந்த சண்டையில ஒரு நபரை அடிச்சிருவாரு. இவர் இருக்கார்ல, சண்டை போட்டு ஒரு பிரயோஜனமும் இல்ல, என்கிட்ட தோக்க தான் போறீங்க, கிளம்புங்கன்னு சொல்றாரு. ஹீரோவோட அப்பா இது வரைக்கும் கட்சியில எந்த ஹெல்ப்புமே கேட்டதில்ல. இத்தனை வருஷத்துல உனக்காக நான் ஹெல்ப் கேட்கிறேன் வாடா அப்படின்ற மாதிரி பையனை அந்த இடத்துக்கு கூட்டு வந்துடுறாரு. இப்ப தலைவர்கிட்ட பேச ஆரம்பிக்கிறாரு. இந்த வாட்டி சீட்டு என்னோட பையனுக்கு தரணும், கண்டிப்பா என்னோட பையன் நம்ம கட்சியில நின்னா ஜெயிச்சிருவான் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. நீங்க கட்சிக்கு எவ்வளவு செலவு பண்ணுவீங்க அப்படின்ற மாதிரி இவரும் கேட்கிறாரு. என்ன தலைவரே, இத்தனை வருஷமா விசுவாசமா இருக்கேன், என் பையனுக்கு சீட்டு தாங்க அப்படின்ற மாதிரிலாம் கேட்கிறாரு. என்னென்ன பண்றது, அரசியல் நிறைய மாறிடுச்சு, தரலாம் முடியாதுன்னு சொல்லிட்டாரு. இத்தனை வருஷம் வேலை பார்த்ததுக்கு எதுவுமே கிடைக்கலையே அப்படின்ற மாதிரி அப்பா அப்செட் ஆயிடுறாரு. இப்ப 2 பேருமே சேர்ந்த மாதிரி பைக்ல வந்துட்டு இருக்காங்க. அப்ப அப்பாவோட துண்டு இருக்கு பாத்தீங்களா, காத்துல பறந்து போய் கீழே விழுது. போய் எடுத்துட்டு வாங்கப்பா அப்படின்ற மாதிரி ஹீரோ பைக்கை நிறுத்துறாரு. இதுக்கப்புறம் எனக்கு அந்த துண்டு தேவையில்லப்பா, வண்டி எடு அப்படின்ற மாதிரி அப்பா சொல்லிட்டாரு. இவங்க வந்துட்டு இருக்கும் போது குட்டி அணையில ஒரு நபர் இடிச்சிடுறாரு. இடிச்ச நபரோட பேரு அருண் அப்படின்றது. ஆக்சுவலா ஹீரோ கோவப்பட்டு சண்டை போட்டார்ல, அப்ப அருண் ஒரு அடி அடிச்சிருப்பாரு. அதுக்கு பதிலா தான் அருண் இந்த மாதிரி பண்ணிருக்காரு. இதனால கோவப்பட்ட ஹீரோ இருக்கார்ல, நேரா சுதாகரோட வீட்டுக்கு வந்துடுறாரு. நீ சொன்ன மாதிரி அரசியல்ல கூட நம்ம மோதிப்போம், எதுக்காகடா தனிப்பட்ட முறையில இப்படிலாம் பண்றான் அப்படின்ற மாதிரிலாம் ஹீரோ கோவப்படுறாரு. நேத்து அவன் மேல கைய வச்ச, அவன் பதிலுக்கு கைய வச்சிருக்கான், இல்ல நான் என்ன பண்ண முடியும், கிளம்பு அப்படின்ற மாதிரிலாம் சுதாகர் சொல்றாரு. இப்ப எதுவுமே பேச முடியாம இவங்களும் இந்த இடத்தை விட்டு கிளம்பிடுறாங்க. சுதாகர் கிட்ட காசு அதிகாரம் எல்லாமே இருக்கு. இப்ப எல்லாருக்குமே நிறைய காசெல்லாம் தந்துட்டு இருக்காரு. அந்த தகவல்லாம் இவங்க காதுக்கும் வருது. இவங்க பெரிய லெவல்ல செலவு பண்ண முடியல, இருந்தாலும் செலவு பண்ணி ஆகணும் அப்படின்ற மாதிரி இருக்க காசெல்லாம் செலவு பண்ணிட்டு இருக்காங்க. இந்த வாட்டியும் ஜேவியர் ஓட்டு முக்கியம் இல்ல, அதனால சுதாகரும் ஜேவியர் ஓட்டுக்காக பேசி பாக்குறாரு. நான் வந்தா கண்டிப்பா செய்யறேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. இவரை நம்பி ஓட்டு போடுறதுக்கு ஹீரோக்கே ஓட்டு போடலாம் அப்படின்ற மாதிரிலாம் ஜேவியர் யோசிக்கிறாரு. இதனால லைட்டா சுதாகர் இந்த இடத்துல அப்செட் ஆகுறாரு. மறுநாள் காலையில பார்த்தா ஜேவியர் எந்திரிக்க மாட்டாரு, கட்டிலேயே இறந்து போயிருக்காரு. இவர் நார்மலா இறந்து போயிட்டதா எல்லாருமே நினைக்கிறாங்க. ஆனா சுதாகர் தான் ஏதோ பண்ணிருக்காரு போல, என்ன ஏதுன்னு தெரியல. இப்ப அவருக்கான இறுதி சடங்குலாம் நடக்குது. இப்ப அவரோட பாடியை தூக்கிட்டு போயிட்டு இருக்காங்க. ஹீரோ தான் முன்ன நின்னு தூக்கிட்டு போயிட்டு இருக்காரு. இடைநிலை ஜாதியை சேர்ந்தவங்க இருக்காங்கல்ல, வேணும்ட்டே பிரச்சனை பண்றாங்க. இந்த வழியா கொண்டு போனா தீட்டாயிடும், அதனால போக விட மாட்டோம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. எப்பவுமே இந்த வழியா தானே போவோம், விடுங்க அப்படின்ற மாதிரிலாம் ஹீரோ இந்த இடத்துல சொல்லிட்டு இருக்காரு. அப்ப கட்சியை சேர்ந்தவர் இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. என்ன அரசியல் பண்ண பாக்குறியான்னு கேக்குறாரு. யோ, இதுல என்ன அரசியல், இந்த வழியா தானே கூட்டு போவோம், அதனால தான் வந்திருக்கேன்னு சொல்றாரு. ஆனா ஊர் மக்கள் இருக்காங்கல்ல, விட மாட்டோம்ன்ற மாதிரி பிரச்சனை பண்றாங்க. இந்த தலைவரும் பஞ்சாயத்து பேசுற மாதிரி பேச ஆரம்பிக்கிறாரு. அப்படி பேசுறவர் என்ன சொல்றாருன்னா, பாடியை கொண்டு போய்கிட்டோம், அதுக்கப்புறம் நீங்க கழுவி விட்டுக்கோங்க, தீட்டு போயிடும், ஆனா கொண்டு போனவனுக்கு உங்கள யாரோட ஓட்டையும் போடாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. மக்கள் எல்லாருமே சரின்ற மாதிரி ஏத்துக்கிறாங்க. அந்த சைடுல ஒரு ஓட்டு கூட விழக்கூடாதுன்றதுக்காக தான் இவர் கேம் விளையாடி இருக்காரு. இவர் யார் சொல்லி இதை பண்ணிருப்பாருன்னா சுதாகர் சொல்லி தான் பண்ணிருப்பாரு. நன்றிண்ணா, அந்த ஓட்டெல்லாம் போலனா நான் ஈஸியா ஜெயிச்சிருவேன் அப்படின்ற மாதிரிலாம் சந்தோஷமா சுதாகர் பேசுறாரு. இந்த மாதிரி நேரத்துல பாடியை கொண்டு போறேன்னா இவன் அடம்பிடிச்சிருக்க கூடாது. இப்ப ஊர் மக்களோட ஓட்டெல்லாம் போயிடுச்சு அப்படின்ற மாதிரி மாமா வீட்டுல புலம்பிட்டு இருக்காரு. ஹீரோ வந்தோடனே ஹீரோ கிட்டயும் திட்டுற மாதிரி பேசிட்டு இருக்காரு. உனக்கு அரசியல்ல இது கூட தெரியாதா, ஒருத்தன் ஓட்டு கிடைக்காது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. யோ, ஆரம்பத்துல இருந்து நான் அரசியல் தெரியாதுன்னு தானே சொன்னேன், நீ தான் நில்லுன்னு சொன்ன. இறந்து போனது யாரோ ஒருத்தன் கிடையாது, என்னோட ஃப்ரெண்டு. அவனை தூக்கிட்டு போறதுனால ஓட்டு கிடைக்காதுன்னா அந்த ஓட்டு எனக்கு தேவையே கிடையாது. இந்த அரசியல்லாம் தெரியாதுன்றதுக்காக தான் வேணான்னு அடிச்சேன். இப்ப இவளோட வேலை போயிருச்சு, காசு இவ்வளவு போயிருச்சு, எல்லாம் ஒன்னால் தான் அப்படின்ற மாதிரி மாமாவை போட்டு பயங்கரமா திட்டுறாரு. மூர்த்தியே இந்த எலெக்ஷன்ல நின்னு ஜெயிக்கணும் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாரு. ஆனா மக்களோட சப்போர்ட் எல்லாமே சுதாகர் சைடு தான் இருக்கு, நம்ம ஜெயிக்கிறது கஷ்டம் அப்படின்ற மாதிரி ஆட்கள்லாம் சொல்லிட்டாங்க. ஜெயிக்கிறதுக்காக நான் எதுனாலும் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரிலாம் இவர் சொல்றாரு. அப்படியே கட் பண்ணி நமக்கு ஹீரோவோட மாமாவை காட்டுறாங்க. ஹீரோ கோவப்பட்டு திட்டுற மாதிரிலாம் பேசினார்ல, அதெல்லாம் நினைச்சு ஒய்ஃபு கிட்ட ஃபீலிங்கா பேசிட்டு இருக்காரு. இப்ப சரக்கடிக்கலாம் அப்படின்ற மாதிரி பாருக்கு வராரு. அப்படியே இந்த சீனை நமக்கு கட் பண்ணிடுறாங்க. ஹீரோக்கு போன் கால் வருது. உங்க மாமா இறந்து போயிருக்காரு, வாங்கன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இவரும் பதட்டமா அந்த இடத்துக்கு வந்துடுறாரு. அந்த இடத்துல பார்த்தா மாமாவை யாரோ கொடூரமா சாவடிச்சிருக்கிறது இவருக்கு தெரிய வருது. இதை நினைச்சு ஹீரோவும் ஃபேமிலியும் பயங்கரமா இந்த இடத்துல ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. மாமாவோட சாவுக்கு மூர்த்தி இருக்காரு பாத்தீங்களா, ஆட்களோட வந்துடுறாரு. உன் மாமா என்ன பாக்குறதுக்காக வந்தான்ற மாதிரி ஒரு பிளாஷ்பேக்கா சொல்ல ஆரம்பிக்கிறது. மாமா இருக்காருல, மூர்த்தியை பாக்குறதுக்கு வந்திருப்பாரு. என் மச்சான் இந்த எலெக்ஷன்ல தோற்றக்கூடாது, அந்த சுதாகரை எப்படியாவது ஜெயிக்கணும், அதுக்கு நீ சப்போர்ட்டிவா இருக்கணும், நம்ம 2 பேருமே சேர்ந்துடலாம் ப்ளீஸ் அப்படின்ற மாதிரிலாம் ரொம்ப கெஞ்சி கேட்டிருப்பாரு. சரிண்ணே பாத்துக்கலாம், நீங்க கிளம்புங்க அப்படின்ற மாதிரி இவரும் அனுப்பி விட்டுருப்பாரு. இது தெரிஞ்சு சுதாகர் தான் ஏதோ பண்ணிருக்கான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இவன் ஏதோ பாத்துருக்கானா, இவன் கிட்ட கேளுன்னு சொல்லிட்டாரு. கூட இருக்க நபரும் ஒரு விஷயத்த சொல்ல ஆரம்பிக்கிறது. மாமா சரக்கு வாங்குறதுக்காக கடைக்கு வந்திருக்க மாட்டாரு, அங்க இருக்க நபர்னால ஒரு 10 ஓட்டு கிடைக்கும், அதுக்கு பேசிட்டு போறதுக்காக தான் வந்திருப்பாரு. அப்படி பேசிட்டு கிளம்பும் போது சுதாகரோட ஆள் ஒருத்தர் வந்துடுறாரு. சுதாகர் உன்னை பார்த்து பேசணுமா வான்ற மாதிரி கூட்டு போறாரு. இதெல்லாம் இவர் கடைக்குள்ள இருந்து கவனிச்சிருப்பாரு. சுதாகர் தான் கடைசியா பார்த்திருக்கான், அவன் தான் ஏதோ பண்ணிருக்கான் அப்படின்ற மாதிரிலாம் இந்த இடத்துல மூர்த்தி சொல்லிட்டாரு. இதனால எல்லாருக்குமே சுதாகர் மேல ஒரு வெறுப்பு வந்துருது. மாமா இறந்து போனதுனால ஹீரோ மேல இறக்கம் வந்துருது. ஹீரோக்கு ஓட்டு போடலாம் அப்படின்ற மாதிரிலாம் மக்கள் யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. இது எல்லாமே சுதாகர் கட்சியை சேர்ந்தவருக்கு தெரிய வந்துருது.
இப்ப எல்லாருமே அவனுக்கு இறக்கப்படுறாங்க. இப்ப எலெக்ஷன் வந்தா அவன் தான் ஜெயிப்பான், என்ன பண்ணுவியோ தெரியாது, நீ தான் ஜெயிக்கணும்னு சொல்றாரு. நான் பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சுதாகரும் சொல்றாரு. பாய கொன்னது யாருன்னு தெரியாம யோசிச்சாங்கல்ல, ஆனா அந்த கூலிப்படை ஆட்களை கண்டுபிடிச்சிடுறாங்க. அவனை யார் சொல்லி பண்ணன்றதா சொல்லிடுறான். அருண் சொல்லி தான் பண்ணன்னு சொல்லியிருப்பான். அருண் யாருன்னு பாத்தீங்கன்னா சுதாகர் கிட்ட இருக்க நபரா தான் இருப்பாரு. சோ சுதாகர் தான் இதை பண்ணிருக்கான்றது கன்ஃபார்ம் ஆயிடுது. பாய் ஹீரோக்கு சப்போர்ட் பண்ணுவேன்னு சொன்னார்ல, அதனால தான் இப்படி பண்ணிருக்கான். இப்ப எலெக்ஷன் நடந்தா ஹீரோ ஜெயிக்க வாய்ப்பு இருக்குன்னு சுதாகருக்கு தெரிஞ்சிருச்சுல, அதனால அருண் கிட்ட ஹீரோவோட கதையை முடின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. அருண் ஆட்களுக்கு சரக்கெல்லாம் ஊத்தி தந்துடுறான். நான் வண்டியை திருப்பி வைக்கிறேன் வாங்கன்ற மாதிரி வண்டி எடுக்கிறதுக்காக வெளியே வரான். பார்த்தா வண்டியை யாரோ பஞ்சர் பண்ணி வச்சிருக்காங்க. நமக்கு யாரோ ஸ்கெட்ச் போட்டிருக்காங்கன்றது அருணுக்கு தெரிஞ்சிருது. இதை பத்தி ஆட்கள் கிட்ட சொல்லிட்டு இருக்கான். இதை தான் படத்தோட ஸ்டார்டிங்ல நமக்கு காமிச்சிருப்பாங்க. இந்த மாதிரி இவங்க பேசிட்டு இருக்கும் போது ஹீரோவும் ஆட்களும் வந்துடுறாங்க. வந்தவங்க சரமாரியா இங்க இருக்கவங்களை வெட்டிட்டு இருக்காங்க. இப்ப அருணும் தப்பிச்சு ஓட பாக்குறான். ஹீரோவும் துரத்திட்டு வந்து ஒரு இடத்துல லாக் பண்ணிடுறாரு. கரும்பு மிஷின்ல கையை விட்டுறாரு. ஒழுங்கா சொல்லுன்ற மாதிரி கேட்கிறாரு. அருணும் நடந்த விஷயத்தை இந்த இடத்துல சொல்ல ஆரம்பிக்கிறான். மாமா கிட்ட பேசணும் அப்படின்ற மாதிரி சுதாகர் தான் கார்ல வர வச்சிருப்பாரு. எதுக்காக சுதாகர் இப்படி பண்ற அப்படின்ற மாதிரிலாம் மாமா கேட்டிருப்பாரு. ஏன்ற காரணத்தை சுதாகர் இந்த இடத்துல சொல்ல ஆரம்பிக்கிறாரு. தங்கச்சியை வெளியூர்ல இருக்க ஒரு மாப்பிளைக்கு தான் கட்டி கொடுத்திருப்பாங்க. ஆனா சில நாட்கள்லயே தங்கச்சி இருக்காங்கல்ல, தூக்கு மாட்டி இறந்து போயிருப்பாங்க. அந்த தகவல் தெரிய வந்தோன்னா அப்பாவோட கை கால்லாம் விழுந்துரும். அப்பத்துல இருந்தே இவர் செம்ம கோவத்துல இருந்திருப்பாரு. ஹீரோ புதுசா ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி சந்தோஷமா இருக்கிறதெல்லாம் பார்க்கும்போது இவருக்கு கடுப்பா இருக்கும். இவங்களை ஏதாவது பண்ணணும் அப்படின்ற மாதிரி தான் பிளான் பண்ணி ஒவ்வொரு விஷயமா பண்ணிருப்பாரு. இதெல்லாம் கேட்டு முடிக்கிற மாமா இங்க இருந்து கிளம்ப பாக்குறாரு. ஆனா மாமாவை விடக்கூடாது அப்படின்ற மாதிரி இவர் யோசிக்கிறாரு. இப்ப மாமாவை பயங்கரமா அடிக்கிறாரு. மேல இருந்து கீழே தள்ளி விட்டுறாரு. இப்படிதான் மாமா அந்த இடத்துல இறந்து போயிருப்பாரு. இதெல்லாம் கேட்டு முடிக்கிற ஹீரோவும் சுதாகர் எங்க இருக்கான்றதை கேட்டு தெரிஞ்சுக்கிறாரு. இப்ப மிஷின்ல அவனோட கையை விட்டுறாரு. சுதாகர் திருவிழால தான் இருக்கான். சுதாகர் அடிக்கிறதுக்காக இவரும் அந்த இடத்துக்கு வராரு. இப்ப சுதாகர் தப்பிச்சு ஓட ஆரம்பிக்கிறான். சுதாகர் ஆட்களுக்கும் ஹீரோவோட ஆட்களுக்கும் இந்த இடத்துல பயங்கரமா சண்டை நடக்குது. ஒரு ஸ்டேஜ்ல ஹீரோ இருக்காருல, சுதாகரை பயங்கரமா அடிச்சு போட்டுறாரு. இப்ப கொல்ற மாதிரி வராரு. கொல்லுடா, அதுதான் எனக்கு தேவை, கொன்னுட்டேன்னு வச்சுக்கோ உன் லைஃபே நாசமா போயிடும், அதுக்காக தான் இவ்வளவு விஷயமும் பண்ணு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கான். ஏன்டா இப்படி மிருகமா மாறி இருக்க அப்படின்ற மாதிரி இவரும் திட்டிட்டு இருக்காரு. அப்பதான் பாய் ஆட்கள் இந்த இடத்துக்கு வராங்க. நீ கிளம்பு, பண்ண வேண்டியதை நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஹீரோவும் ஒய்ஃபை கூப்பிட்டு கிளம்பிடுறாரு. பாய் ஆட்கள் இருக்காங்கல்ல, ரொம்ப கொடூரமா அந்த இடத்துல சுதாகரோட கதையை முடிச்சிடுறாங்க. இவ்வளவு தள்ளுமுள்ளு நடந்ததுனால அந்த எலெக்ஷனையே கேன்சல் பண்ணிடுவாங்க. இப்ப சில மாசம் கழிச்சு நடக்கிறத நமக்கு காட்டுறாங்க. ஹீரோவை திரும்பி எலெக்ஷன்ல நிக்க சொல்லி எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க. எல்லா மக்களுக்கும் உன் மேல ரொம்ப நம்பிக்கை இருக்கு, இந்த வாட்டி நீனா நீ தான் ஜெயிப்பன்ற மாதிரி நிறைய பேர் சொல்றாங்க. அப்ப கூட ஹீரோ வேணான்னு யோசிக்கிறாரு. எல்லாருமே சொல்றதுனால சரின்ற மாதிரி ஏத்துக்கிறாரு. இப்ப மனு தாக்கல் பண்றதுக்காக ஹீரோவும் ஆபீஸ்க்கு வந்துடுறாரு. ஜேவியர் ஆட்கள் இருக்காங்கல்ல, ஜேவியருக்காக இவர் நின்னார்ல, அதனால சப்போர்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அதே சமயம் மூர்த்தியோட சைடை நமக்கு காட்டுறாங்க. அப்பா போனதுக்கு அப்புறம் அந்த இடத்துக்கு நம்ம வரணும்னு மூர்த்தி யோசிப்பாரு. எப்படியாவது வந்துரு அப்படின்ற மாதிரி அவரோட ஃபேமிலியை சேர்ந்தவங்க சொல்றாங்க. அவர் ஹீரோக்கு எதிராக நிக்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் முடிவு பண்றாரு. இன்னும் இதுக்கு ஒரு முடிவே இல்லாத மாதிரி போயிட்டு தான் இருக்குன்ற மாதிரி காமிச்சு நமக்கு படத்தை முடிக்கிறாங்க. இந்த படம் உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கோம் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.